முதலமைச்சரின் அறிவிப்பை வரவேற்பதாக அரசு ஊழியர் சங்கங்கள் தெரிவித்துள்ளன. போராட்டத்தை கைவிடுவது குறித்து நாளை ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். நீண்ட நாட்களாக மௌனம் சாதித்து வந்த தமிழக அரசு மௌனம் கலைந்து இன்றைக்கு சில அறிவிப்புகள் செய்திருப்பதை நாங்கள் எங்களுடைய போராட்டக் குழுவின் சார்பாக வரவேற்கிறோம். என்ன சொல்லியிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் தொலைக்காட்சி வாயிலாகத்தான் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடியதில் பழைய பென்ஷன் திட்டத்தை நேரடியாக கொண்டு வருவதற்கு வாய்ப்பிருந்தும் ஒரு வல்லுநர் குழு அமைக்கப்பட்டிருப்பதாக கூறியிருக்கின்றார்கள். அந்த வல்லுநர் குழுவில் யார் இடம்பெறுகிறார்கள், சங்க பிரதிநிதிகளுக்கு அதில் இடம் இருக்கின்றதா, இது போன்ற கேள்விகள் இன்னும் எங்களிடம் இருக்கின்றன. அதைப் போலவே 1.5 லட்சம் ரூபாய் குடும்ப நல நிதி 3 லட்சமாக உயர்த்தப்பட்டிருப்பதாக அறிவிப்பு வந்திருப்பதாக தெரிய வருகின்றது. எங்களுடைய கோரிக்கை அதில் 10 லட்சம் ரூபாய். இதில் அரசுக்கு ஒரு நயா பைசா செலவில்லை. ஏனென்றால் கிட்டத்தட்ட 60 கோடி ரூபாய்க்கு மேல் அது ஒரு வருடத்திற்கு அந்த தொகை வசூலிக்கப்படுகின்றது. இறப்பு என்பது மிக குறைவாக இருப்பதால் அதில் 10 லட்சம் ரூபாய் கொடுப்பதற்கு அரசுக்கு எந்தவிதமான தடையும் இல்லை. அதை 3 லட்சமாக அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். அதைப் போலவே நிர்வாக தீர்ப்பாயத்தை கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த முறை என்பது அது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய கோரிக்கை. அது எங்களுடைய கோரிக்கைதான். அதைப் போலவே சத்துணவு ஊழியர், அங்கன்வாடி ஊழியர்களுக்கு கூடுதலாக 500 ரூபாய் ஓய்வூதியம் கொடுக்கப்பட்டிருப்பதாக அறிகின்றோம். அதை பொறுத்தவரை எங்களுடைய கோரிக்கை என்பது சட்ட பாதுகாப்புடன் கூடிய ஓய்வூதியம் வழங்க வேண்டும். அந்த ஓய்வூதியத்திற்கு உரிய டிஏ அறிவிக்க வேண்டும் என்பதும் எங்களுடைய கோரிக்கை. அது குறித்து அதிலே பெரிய அளவிலே முன்னேற்றம் இல்லை என்பது எங்களுக்கு ஏமாற்றத்தை அளிக்கின்றது. இனி இருக்கக்கூடிய அறிவிப்புகளை நாளை எங்களுடைய செயற்குழுவிலே, அனைத்து தொழிற்சங்க போராட்டக் குழுவிலே நாங்கள் பரிசீலித்து அதற்குள் இது முழுவதுமாக வெளிவந்துவிடும். அரசினுடைய நோக்கம் என்ன என்பதை புரிந்து கொண்டு நாளை மாலை இறுதியாக நாங்கள் சில முடிவுகளை எடுத்து அறிவிப்போம்.